வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை கூகுளோட டிரெக்டாக ஒரு பிளகின் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ பிளகின்ஸ் நீங்கள் தெரியும்னா வேர்ட்ப்ரெஸ் நிறைய பிளகின்ஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளகின்ஸ் உங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு பர்பஸுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் இந்த மாதிரி பிளகின்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கியமான ஒரு பிளகின் இந்த கூகுளில் வந்து டிஃப்ரெண்ட், நீ நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக கூகுள் அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வேறையாக போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் கூகுளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிளகின் ஒன்று இருக்குது, கூகுள் சைட்னு சொல்லி. ஸோ அதை இந்த பிளகினை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் எல்லா கூகுள் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? அதுதான் இந்த பிளகின் கூகுள் சைட் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இதுதான் இந்த பிளகின் ஃபீச்சர்ஸை பார்ப்போம் முதல்ல இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம். இப்போ நீங்கள் பிளகின்ஸுக்கு போங்க, இன்ஸ்டால் பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அட் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அது வந்து திருப்பி நான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு நான் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அட் நியூ பிளகின்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கூகுள் சைட் கிட்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் சைட் கிட்னு டைப் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சர்ச் ரிசார்ட்ஸ் வரும் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு உள்ளுக்கே. அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சைட் பை கூகுள், இந்த பிளகின் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இட்ஸ் கூகுளால் உருவாக்கப்பட்ட பிளகின். இது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் ஆக்கி வச்சுருக்கனால எனக்கு வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. பட் இது தான் அந்த கூகுள் பிளகின். இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிளகின் நீங்கள் வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் செட்டிங் அப் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய சர்வீசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கூகுள் சர்ச் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் மூலியமாகவே நீங்கள் வந்து அந்த கனெக்ட் ஆப்ஷனை கொடுக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் அந்த ப்ரௌசர் கூகுள் ப்ரௌசரில் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க. சர்ச் கன்சோல் உங்கள் ஜிமெயிலை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளகின் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட்னு நீங்கள் வந்து எல்லா சர்ச் கன்சோலுக்கு கனெக்ட் பண்ணலாம். அனலிட்டிக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டே இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே அக்கௌண்ட்ஸ் வந்து உங்கள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரியேட் பண்ணியே கொடுக்கும் உங்கள் ஜிமெயில் வச்சு. சர்ச் கன்சோல் அப்படி தான், அனலிட்டிக்ஸும் அப்படி தான். சர்ச் கன்சோல் வந்து வெரிஃபை பண்ணும் வெப்சைட்டை. நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா அந்த ப்ராசஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், எப்படி வெப்சைட்டை வந்து சர்ச் கன்சோலில் வெரிஃபை பண்ணணுன்னு. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளகின் நோட்டு வேல்யூவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. அப்புறம் அனலிட்டிக்ஸ் போடலாம், பேஜ் ஸ்பீச் இன்சைட்ஸ் அதையும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டெக் மேனேஜரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்டட் வருது. இங்கே கனெக்ட் மோர் சர்வீஸ் பார்த்து 2 சர்வீஸ் இருக்குது, AdSense இருக்குது, ஆப்டிமைஸ் ஒன்று இருக்குது. அதே வேணால் நீங்கள் வந்து செட்டப்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு AdSense அப்ரூவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டையும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் AdSenseக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பிளகின் மூலியமாகவே நீங்கள் டிரெக்டாக அப்ளை பண்ணலாம். சம்டைம் பிகாஸ் நீங்கள் அந்த AdSense கோட்ஸ்னால் நீங்கள் சரியாக வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதில் சில பேருக்கு நீங்கள் பல இன்ஸ்டால் பண்ணி அதே கூகுள் ரிஜெக்ட் பண்ணணும் வெப்சைட்டை. நீங்கள் பிளகின் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளகினே உங்களுக்கு வந்து அந்த கோட்ஸை வந்து வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த கூகுள் AdSense அப்ரூவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூகுள் சைட் மூலியமாகவே நீங்கள் வந்து AdSenseக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது வேறு அந்த ப்ராடக்ட்ஸ்னால் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அதுதான் இந்த கூகுள் சைட் டு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் டேஷ்போர்டை பார்த்தா அதுலேயும் ரொம்ப வெரி யூஸ்ஃபுல், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இங்கே நிறைய டேப்ஸ் இருக்குது, ஒன்றுனா நீங்கள் கிளிக் பண்ணால் எல்லாத்துக்கும் போகும், ரைட்? இப்போ நீங்கள் ட்ராஃபிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ராஃபிக் எப்படி சேனல்ஸ், லொக்கேஷன் வைஸ், டிவைஸ் வைஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே அனலிட்டிக்ஸ் வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆனாலும் டேஷ்போர்டில் இங்கே காமிக்கும், நீங்கள் வேறு லுக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இது சர்ச் கன்சோல் கனெக்டாக இருக்கிறனால உங்களுக்கு எப்படி என்ன நடக்குது லாஸ்ட் 28 days நீங்கள் என்ன உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இதிலே பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள். அப்புறம் அந்த டாப் குவரிஸ் வரதெல்லாம் இங்கே காமிக்கும் வந்துச்சுன்னா. டாப் கண்டென்ட்டையும் மோஸ்ட் கிளிக்ஸ் வர கண்டென்ட்டையும் இங்கே வந்து எல்லாம் பேஜஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு வந்து காமிக்கும் சைட்டால். அப்புறம் அங்கே வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இந்த டெஸ்க்டாப் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து
எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கூகுள் சைட் பிளாகின்ட்டு விசேஷம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேர்ட்பிரஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது நான் செஞ்சு போடணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நான் செஞ்சு போடுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அன்டில் நெக்ஸ்ட் டைம் இஸ் பாய் ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்.